எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிதாக இந்த நாளிலே வந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறோம். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்மை கர்த்தர் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. குயவன் கையிலே மண்ணு போன பிறகு அது மண்ணாகவே இருக்காது. அது நாளுக்கு நாள், அது நேரம் ஆக 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 அந்த மண்ணு, அதை குழஞ்சிருந்த மண்ணு அதன் பிறகு நேர்த்தியான ஒரு பாத்திரமாய் அழகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதே போலதான் அப்பா கைக்குள்ள என்னைக்கு நம்ம சிக்கணுமோ அன்றிலிருந்து இன்று வரை அவர் அழகாக்கிட்டுதான் இருக்கிறாரே தவிர என்னை அலங்கோலமாக்கலன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு. நன்றியோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறே. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்று நீங்க. என்னை அழகுபடுத்தும், என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு. சொல்லுங்க, என்னை மகிமைப்படுத்தும், என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். மனதார எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் மனதார துதிக்க வந்திருக்கிறீங்க? ஆலையில பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதை சொல்லும் போது என்ன சிரிப்பு வருது இல்ல? சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சாலும் உண்மையிலே நான் பலமுறை சொல்றது இல்ல, கர்த்தர் கையில சிக்கினதுனால அலங்கோலமான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு அலங்காரமா மாத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அதை சொல்ல முடியும், எல்லாருக்குமே சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கொஞ்சமாவது நல்லா இருக்குதுன்னா நான் சொல்லுவேன் தைரியமா, பாஸ்டர் குடும்பத்தில் பிறந்ததுனால கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா வசதிகளும் இருக்கு அப்படி கிடையாது, அவர் கைக்குள்ள இருக்கிறதுனால. ஆமென். வேற எந்த கையில சிக்கியிருந்தாலும், ரூத்தின் வாழ்க்கை வேற எந்த வயல்நிலத்தில் போயிருந்தாலும் அது தரித்திரமாக தான் இருந்திருக்கும். போவாஸ் வயல்நிலத்தில் வந்ததுனால அது சரித்திரமாய் மாறினது. அப்படிதான் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடுவோமா? நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு, என்னை மனுஷனாய் மாற்றினவர், என்னை அழகாக்கினவர். ஆமே. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றி நீங்க. ஒரு விஷயம் கூட, மண்ணான என்ன, மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்று நீங்க. கரங்களை தட்டி என்னை அழகுபடுத்தும், என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனதார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும், என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார. ஒழுங்கீனம் நிறைந்த, ஒழுங்கீனம் நிறைந்த என் வாழ்க்கையில ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கீனம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாக. சொல்லுங்க, என்னை அழகுபடுத்தும் தெய்வம், என்னை அழகுபடுத்தும் தெய்வம்
நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஹல்லேலூயா. ஆமே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம். ரபல சந்தலரமோ லெப்ரகமகதரே மகிமைப்படுத்தும் தெய்வம். மனசார அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க பாடுகள் பார்க்கலாம். அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க புழுதியில் இருந்த மனுஷன் என்ன உன் சிறக மாற்றி நீங்க புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாய் மாற்றி நீங்க என்னை அழகுபடுத்தும் தெய்வம். நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். மனசார துதிக்கிறேன் சொல்றவங்க ஹல்லேலூயா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம். அன்போடு ஆராதிக்கிறேன் ஹல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உண்மையா சொல்றீங்க? அலங்கோலமா இருந்த என் வாழ்க்கை உண்மையா அழகாக்கிட்டு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. சில பாத்திரங்கள் குயவர் சீக்கிரத்தில் உருவாக்கிடுவார். ஆனா சில முக்கியமான பாத்திரங்கள், பெரிய பாத்திரங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கைக்குள்ளதான் வச்சிருப்பாரு. நாளுக்கு நாள் அது பாத்திரம் அழகாயிட்டே இருக்கும். ஆமே. சிலர் ஆண்டவர் சீக்கிரம் உருவாக்கிட்டாரு. இதுல இருக்கிற அநேகரை கர்த்தர் இன்னும் உருவாக்கித்தான் இருக்கிறார். கீழே போட்டா நம்ம இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அப்பா பிரசன்னத்துல இருக்கிறேனா கைக்குள்ளதான் வச்சிருக்கிறா. அவர் என்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. இந்த பாத்திரம் எந்த விதத்தில் வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அந்த பாத்திரமும் கிடையாது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பாத்திரங்களும் கிடையாது. அந்த குயவன் ஆலையில் இருக்கிற மற்ற வேலைக்காரர்களும் கிடையாது. எந்த குயவன் கையில் எடுத்து வணைகிறானோ அவர் தீர்மானிக்கிறதா. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது உங்க கூட இருக்கிறவங்க கிடையாது, பாஸ்டர்ஸ் கிடையாது, உங்க குடும்பம் கிடையாது. உங்களை கையில எடுத்தவர் எப்படி உருவாக்க சித்த வச்சிருக்கிறாரோ அப்படிதான் என்ன உருவாக்குறார்னு சொல்றவங்க சேர்ந்து பாடுவோம். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம். என்னை அழகுபடுத்தும் தெய்வம். நீங்க தான்ப்பா அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். மனசார ஒரு விஷயம் கூட பாடு. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றி நீங்க. மங்கி எரிந்த மனுஷன் என்ன மகுடமாக மாற்றி நீங்க. மங்கி எரிந்த மனுஷன் என்ன மகுடமாக பாடுகை அழகமே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம். என்னை மகிமைப்படுத்தும்படி அழைத்தவர். ஹல்லேலூயா. மனசார ஒரு விசை கூட என்னை அழகுபடுத்தும். என்னை அழகுபடுத்தும் தெய்வம். ஆமென். அன்போடு ஆராதிப்பே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். மனசார அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி நீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றி
மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன் என்ன பொன் சிறகாக என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். அழைத்தவரே நன்றியோடுமை உயர்த்துகிறோம். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மண்ணான என்னை மனுஷனா, மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க. சொல்லுங்க, மண்ணான என்னை மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷனை மகனாக. ஆமென். சேர்ந்து கடைசி என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? சேர்ந்து ஒரே சத்தமாய் பாடுவோம். அழகுபடுத்தும் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஆமே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமே. மனசார மகிமைப்படுத்துவே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தாண்டவரே. நாளுக்கு நாள் எங்களை அழகுபடுத்துகிறவரே, என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். அழைத்தவர் நீதிமானாக்கினீர், மகிமைப்படுத்துகிறீர். ஒரு விசை கூட என்னை அழகுபடுத்தும் தெய்வம். எஸ் லார்ட். அழகாக்குகிறீர், மகிமையாக்குகிறீர். ஆமே. என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆமே. நல்ல கைகளை தட்டி என்னை அழைத்தவர் மகிமைக்காய் அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு, ஆமே, உற்சாகத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். நம்மேல் வைத்த அவருடைய அன்பும், அவர் நம்மேல் வைத்த திட்டமும், அவர் நமக்காய் குறித்த வைத்தவைகளும் மகிமை கேதுவானதே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. எங்கேயோ கிடந்த எங்களை நீர் தேடி வந்து தூக்கி எடுத்தவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆமென், 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 ஆமென். அவர் கைக்குள் நான் அழகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இனி இந்த வாழ்க்கை அலங்காரம் ஆகுமா என்கிற கேள்வி வரும்போது நான் எங்க இருக்கிறேன் என்கிறது மறந்துடக்கூடாது. ஆமென். அதனாலதான் சீயோன் குமாரத்தி புலம்பும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ ஏன் புலம்பிட்டு இருக்கிற, உன்னை நான் என் உள்ளங்கைக்குள்ள வச்சிருக்கிறேன் என்றார். எரேமியாவுக்கு காண்பித்த தரிசனத்துல சொல்ற, நீ போய் சொல்லு இஸ்ரவேல் வீட்டார் இடத்துல அந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீ எங்கேயோ இல்ல, கீழே கூட போட்டு வைக்கல, உன்னை என் கைக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். கைக்குள்ள வச்சிருக்கிறவனை கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தின் குயவன் எடுக்கிற மண்ணுக்கும் நம் பரம குயவன் எடுத்த மண்ணுக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்திலே எந்த குயவனும் எல்லா மண்ணையும் கை வைக்க மாட்டார். உருவாக்கத்தக்க மண் எதுவோ அதை பார்த்துதான். இந்த பூமியில எத்தனையோ டைப்ஸ் மண் இருக்கு இல்ல, எத்தனையோ டைப்ஸ் சாண்ட் இருக்கு. எல்லா மண்ணிலையும் குயவனால உருவாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதுக்கு தகுந்த மண், ஒரு மண் எந்த மண்ணு பாத்திரமா உருவாக்க முடியுமோ அந்த மண்ணில தான் இந்த பூமியில் உள்ள குயவன் கை வைப்பான். ஆனா நம்ம பரம குயவன் அப்படி கிடையாது. அப்படி பார்த்து கை வச்சிருந்த நானும் இங்க கிடையாது, இங்க இருக்கிற நாம யாருமே கிடையாது. நம்முடைய குயவன் கை எந்த மண்ணில பட்டாலும் அந்த மண்ணை அந்த கரம் உருவாக்கும் என்று விசுவாசிக்கிறான். அதனாலதான் எங்கேயோ கிடந்த என்னை சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போது தாக்கினாரே. சேற்றி நின்றென்னை,
ஆமென். மாற்றி உள்ளம் போதே தாக்கினாரே, மண்ணான என் உள்ளம் முறுக்கின கல்வாரியே, வந்து நன்றியுடன் சொல்லுங்க. கல்லான என் உள்ளம் முறுக்கிய ஆமென். பாடுவோம். ஆனந்தமா இன்பக்கானா, ஆனந்தமா இன்பக்கானா, ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டே, வாஞ்சையுடன் என்னை தேடி. எத்தனை பேர் நன்றியோடு பாடுவீர்கள்? வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் உண்மையாய் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய கரமைமை என்னை எப்படி உருவாக்க சித்த வைத்திருக்கிறீரோ அப்படி செய்கப்பா. இயேசுவல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறே. உம்மை பின் சென்று. ஹல்லேலூயா. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்காக வாழுகிற கிருபை, உம்மையை பிரதிபலிக்கிற கிருபை நாளுக்கு நாள் என்னில் பெருகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். கண்பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமா இன்பக்கானா, ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நான் அற்புதமாய் என்னை ஆமென் இயேசு என்னோடிருப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை தப்புவித்து நடத்துகிறவரே, எங்கள் கால்கள் வழுவாதபடி அந்த நித்திய மகிமைக்காக எங்களை அழைத்து நடத்துகிறவரே நன்றி. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி 1000 நாவிருந்தாலும் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் சேர்த்து பாடுங்கள். 1000 நாவிருந்தாலும் 1000. ஹல்லேலூயா. அந்த கண்களில் கிடைத்த கிருபை, அவருடைய தயவு என்னை மட்டும் நிலைநிறுத்தினதே. வாழ்நாளெல்லாம் வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பே. ஆமே, நான் உள்ளளவும் துதிப்பே. கர்த்தர் நடத்தி
வந்ததை நினைத்து சொல்லுவோம். என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து, வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை மீனைக்கையில் என்னுள்ள அவரால் நடத்தப்படுகிறவர்கள் சொல்லுங்க, என் மேலும் கண்ணை வைத்து, என் மேல் ஒவ்வொரு நாளும் என் மேல் நினைவாயிருந்து என்னை நோக்கி பார்த்து என்னை மறவாமல் என்னை நடத்துகிறவரே, நடத்தின அன்பை நீனைக்கையில் என்னுள்ளம் நீரையுதே. உம்மன்பா கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, 1000 நாவு இருந்தாலும் 1000 விட்டு கொடுத்து தெய்வ சமூகத்திலே அவருடைய பிரசனத்துக்குள்ளே கர்த்தர் எவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை பாட போதாதே 1000 நாவு இருந்தாலும் 1000. என்னை அழகாக்கும்படி அழைத்தவரே, என்னை மகிமைப்படுத்தும்படி அழைத்தவரே, அப்படிப்பட்ட பாதையில் என்னை நடத்துகிறதற்காய் நன்றி ராஜா. பாட வார்த்தைகள் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னத, நான் உள்ளளவும், நான் உள்ளளவும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனையின் பாதைகளில் எல்லாம் ஆண்டவரே என்ன தனியா விடலப்பா, என் சமீபமாய் வந்து நான் இருக்கிறேன் என்று, நீ அனாதை இல்லை என்றீரப்பா. நன்றி. ஹல்லேலூயா. உன் தகப்பனா, உன் தகப்பனார் என்றீரே. 1000 நாவு இருந்தாலும் 1000 உமக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை நடத்துவதற்கு நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீ நன்றாய் ஒரு விசை கூட 1000 நாவு இருந்தாலும் 1000 நாவு இருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் ஒரு மன சந்தலரியா தளரவோ போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பே. நான் உள்ளளவும். ஹல்லேலூயா. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம் ஒரே சத்தமாய். நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, சுனாதா ரட்சகரே, இயேசுநாதா ஆராதனை. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் முழு பலத்தோட கர்த்தரை தெரிந்தெடுத்தது எனக்கு கிடைத்த மா பாக்கியம். ஹalleluya hallelujah 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 hallelujah. என்னை புதிதாக்குகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர், என்னை உருவாக்குகிறவர், என்னை அவர் மகிமைப்படுத்துவார். அழைத்தவர் மகிமைப்படுத்துகிறவர், முன்குறித்து அழைத்தவர்,
நீதிமானாக்கினவர். அவர் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் இந்த மாலை நேரத்தில் என் வாழ்க்கை அற்பமாய் முடியாது, என் வாழ்க்கை தோற்றதாய் முடியாது, என் வாழ்க்கை வெட்கத்தில் முடியாது. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவனை நீர் பூரண சமாதானத்தோடு காக்கிற தேவன் ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்படி 2 கரங்களை உயர்த்தி கண்களை மூடு. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீர் மாத்திரம் தான் எனக்கு அடைக்கலாமே, நீர் மாத்திரம் தான் எனக்கு அடைக்கலாம். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூமியில உம்மை தவிர விருப்பம் எனக்கு ஏது உண்டு? நீர் என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரல்லால் எங்களுக்கு யாருண்டு ஜீவநாதா? நீர் ஈகத்தில் வேறொரு தேட்டர் ஈகத்தில் வேறொரு தேட்டர். இருக்கலாம் தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் நாம் சேர்ந்து ஆராதிக்க போகிற இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா. நம்மை நேசித்து நம்மை அழைத்தவர். ஆமென். ஹல்லேலூயா. வேற வழி இல்லாமல் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை, அவர் நேசித்து தெரிந்தெடுத்தார். நேசித்து என்னை தெரிந்தெடுத்தார். யாக்கோபை சிநேகித்து தான் 32வது அதிகாரத்தில் பாழான நிலத்தில் இருந்த யாக்கோபு, அவாந்திர வழியில் இருந்த யாக்கோபு ஏன் ஆண்டவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவனை தான் தூக்கணுமா? வேற ஆளே இல்லையா? ஆமென். நான் யாக்கோபை சிநேகித்தேன். நேசிச்சதுனால இன்னைக்கு தேவ சமூகத்தில் நாம் நிற்பது நாம் அவரை நேசித்ததினால அல்ல, அவர் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்றோம். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும், ஆமென். உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையாய். அவன் நேசித்து எடுத்த சபையினிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறதும் நேசத்தை தான். வேற எதுவுமே கிடையாது. எபேசு சபை அவ்வளோ கிரியையில் பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குது. ஆனால் அதை விட இப்ப நான் உன்னை நேசித்து தெரிந்தெடுத்ததே, நீ என்ன நேசிக்கணும், அவன் என்ன நேசிக்கணும், பழகிறதற்காக அவரோடு இணைந்து. அவன் இன்னும் நம்மை அவர் எப்படி தெரிந்தெடுக்கிறார் என்று அவருடைய மனவாட்டியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை பாக்கியமாய் கருதுகிறீர்கள்? என் மனவாளனுடைய மனவாட்டியாய் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள். நாளுக்கு நாள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். நான் உன்னை நேசித்து தெரிந்தெடுத்தேன். யாக்கோபை அவரை நேசிக்க வைக்கிறதுக்கு அவர் பட்ட ரிஸ்க் இருக்குது. என்னெல்லாமோ ட்ராக்ல கொண்டு போய் கடைசியில் யாக்கோபு எப்படி வந்துட்டார்? ஆண்டவரே, இனி நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான். இதுதான் சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னை நான் நேசித்து தெரிந்தெடுத்தது ஏதோ நீ எனக்கு கொஞ்சம் காணிக்க தரதுக்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போறதுக்கோ இல்லை. நான் உன்னை நேசித்தது போல நீ என்ன நேசிக்கணும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவன் அதிகமாய் எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உண்மை அதிக நேசிக்கிற கிருபை எனக்கு தாரும் என்று சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் சேர்ந்து உயர்த்துவோம். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே, உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. பாடுகள் உம்மை நேசித்து நேசித்து. ஹல்லேலூயா. அவர்தான் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிற என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே, உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே,
உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சை ஆண்டவரை இன்னும் நேசிக்கணும்ப்பா, இன்னுமே நெருங்கணும்ப்பா. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட கிருபை தரும் தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை, வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே. எத்தனை பேர் சேர்ந்து ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உண்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் உண்மை நேசிக்கிற இருதயம் தாரும் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்குள்ள அந்த தேவ அன்பு பெருகட்டும் அப்பா. ஆமென். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா. ஹalleluya. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா. சொல்லுங்க. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில், இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனே கிருபையை ஆமென் உயர்த்துகிறோம். இயேசுவே உந்தனே அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனே. நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே, உம்மை என்றென்று துதித்திடுவே. என்னை அழைத்தவரே, உம்மை என்றென்று ஆராதிப்பே. உண்மை உள்ளவரே. மறுபடி என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மையே உயர்த்துகிறோம், நேசித்து மகிமைப்படுத்துகிறோம். என்னை அழைத்தவரே. ஹalleluya. நன்றி 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 ராஜா. உம்மை நேசித்து, உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய். ஹalleluya. இதுவரை நடத்தினவரே, நேசித்து நேசித்து நடத்துகிறீர் அப்பா. ஒவ்வொன்றையும் இப்படி அன்பினால் நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியே சேர்த்து பாடுவோம் முழு உள்ளத்தோடு. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு செய்த ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை, ஆராதனை. சொல்லு. எபினேசரே, 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 இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் முழு உள்ளத்தோடு, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரே சத்தமாய் ஆராதனை, 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 ஆராதனை. சத்தமாய் ஆராதனை, 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 ஆராதனை. ஒரு வார்த்தை. எல்ரோய், 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 எல்ரோய்.
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோ என்னையும் கண்டீர் ஆண்டவரே. ஆமே, நான் பார்த்ததினால் வந்தவன் அல்ல, நீர் பார்த்ததினால் வந்தவன் அப்பா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு. ஆமென். ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் ஆராதனை ஆராதனை. ஓ thank you Jesus. சொல்லுங்க ஆராதனை ஆராதனை. மகிமை உமக்கே ஆராதனை. ஒரு விசை கூட ஆராதனை ஆராதனை. மேலானவரே, நித்திய பிதாவே, எங்களை சுத்தமாக்கினவரே, நன்றி அப்பா. ஆராதனை மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே. முழு பலத்தோடு கைகளை தட்டி நேசத்தினால் ஏறெடுக்கிற ஆராதனையாக நேசித்து ஆராதிக்கிறவர்கள், தேவன் மேல் அன்பு வைத்து ஆராதிக்கிறவர்கள், முழு பலத்தோடு கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளோடு ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. நம்மேல் அவ்வளவாய் அன்பு கூர்ந்து நம்மை சொந்தமாக்கி எடுத்தவர், எனக்கு சொந்தமானவரை ஆராதிக்கிறேன், என்னோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறவே, என்னுடையவரை ஆராதிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா. நீர் மீட்டெடுத்த என் ஆத்துமா உம்மிலே கம்பீரமாய் பாடுகிறது. ஹalleluya. அழிவுக்கு எங்களை நீங்களாக்கினீரே, பாதாளத்துக்கு விடாமல் எங்களை தப்புவித்தீரே. நன்றி 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 நன்றி. உம்முடைய அழைப்பில் எனக்கும் ஒரு பங்கு இருந்ததற்காக நன்றி. ஆமென் ஆமென். உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நீர் தந்ததற்காக நன்றி ராஜா. ஹalleluya. ரபல சந்தலரியா தரவா. இதல்லவோ பாக்கியம், இதல்லவோ மேன்மை, இதல்லவோ எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் இயேசுவுக்கு சொந்தமானது, என் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறினது, இந்த போவாசுக்கு சொந்தமாய் மாறினது அல்லவோ எனக்கு கிடைத்த பாக்கியம். ஓ ராபாஷா கதா ரிபனா மௌஷியா தலரியா தரவா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. நீரே எனக்கு எல்லாம் எல்லாம். நீரே என்னை தெரிந்தெடுத்து, அவர் தெரிந்தெடுத்ததினால் இன்று நான் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே என்னிடத்தில் இவ்வளவாய் அன்பு கூறுவதற்கு நான் என்ன செய்தேன் ஆண்டவரே? என்னிடத்தில் வந்து என்னை தெரிந்தெடுத்து என்னோடு பேசி நீ என்னுடையவன் என்று சொல்லி என்னை அழைத்தவரே. ஹalleluya. உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரங்களோடு உங்கள் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஹalleluya. என் மேல் எவ்வளவாய் அன்பு கூர்ந்து அனாதையான என்னை அனைத்து சேர்த்த அன்பே, ஆதரவில்லா என்னை அபிஷேகித்த அன்பே, அனாதையான என்னை ஆதரவில்லா என்னை அபிஷேகம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நீரில்லாமல், நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் நீங்க இல்ல நான் இல்லப்பா. நீரில்லா என் தேவனால் நான் உயிர் வாழ்கிறேன், என் தேவன் தந்த ரட்சிப்பினால் இன்று நின்று கொண்டிருக்கிறேன். பாடுகள் என் உயிரிலும் மேலானவரே, என் உயிரிலும் தேவன் ருசிக்கிற உள்ளங்கள், என் உயிரிலும் நீரில்லாமல் நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை, உம் நினை
நினைவில்லாமல் பாடுங்க. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீ ஹல்லேலூயா சொல்லுவோம். என் உயிரே என் இயேசுவே, என் உயிரே என் உறவே என் உறவே உயிரே இயேசுவே என் உறவே. பழுதாய் கிடந்த என்னை பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்திட அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை. நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் நான் இல்லை, நினைவில்லாமல் பாடுங்கள். நீரில்லாமல் நான் இல்லை, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல். இன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையோ எவ்வேளையும் ஐயா நீர் நானே. சொல்லுங்க. எவ்வேளையும் ஐயா நீ, உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல் எனக்கு. ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு செகண்ட் என்னால நினைக்க முடியாதப்பா, நீர் இல்லாத ஒரு செகண்ட் கூட நினைக்க முடியாதப்பா. உம்மை இமை பொழுதில் என்னை கைவிட்டால் கூட என்னால வாழ முடியாது. ஆண்டவரே, என்னை இன்னும் இருக பிடித்துக் கொள்வீராக, என்னை இன்னும் இருக பிடித்துக் கொள்வீராக. என் நேசையா, என் நேசையா, அல்லேலூயா, என் நேசையா, ஆமென். என் நேசையா, அல்லேலூயா, என் நேசையா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். என் கூடவே இரும் அன்பு இயேசப்பா, என் கூடவே இரும் என் அன்பு இயேசப்பா. நான் உம்மை அன்றி வாழ முடியாது. என் கூடவே இரும், என் கூடவே. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் கேட்குறீங்க? குறைசோடு கூட இருந்தவரே, அவனுக்கு முன் சென்று காரியத்தை வாக்கிய பண்ணவரே, நீர் என்னோடு கூட இருப்பீராக. என் கூடவே, என் கூட யாக்கோபோடு கூட இருந்தவர், ஈசாக்கோடு கூட இருந்தவர், ஆபிரகாமோடு கூட இருந்தவர், யோசேப்போடு கூட இருந்தவர், தாவீதோடு கூட இருந்தவர், பேதுருவோடு கூட இருந்தவர், பவுலோடு கூட இருந்தவர். அவர் இன்றையும் என்னோடு கூட இருக்கிறார். அன்று அவர்களை விடாதவர் இன்று என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை ஒரு நாளும் திக்கற்றவராய் விட்டு விட மாட்டார். நம்பி தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவரை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
இருக்கிறீர் ஆண்டவரே. மகிமை உமக்கப்பா. நீர் எங்களை நடத்துவீர், நீர் எங்களை மகிமைப்படுத்துவீர். முன் குறித்து அழைத்தவர், எங்களை நீதிமான்கள் ஆக்கினவர், எங்களை மகிமைப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.